இப்போ யூசர் லிஸ்ட் அப்படின்னு போட்டாச்சு. ஓகேவா? இந்த யூசர் லிஸ்ட்டை இப்போ யார் கால் பண்ணாலும் எனக்கு இது வந்து யூசர் லிஸ்ட்டை கொடுக்கும். ஆமாம், கொடுக்க தான் செய்யும். ஏன்னா நம்ம எந்த ஒரு ஆத்தென்டிகேஷனும் பண்ணல. ஆத்தென்டிகேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா, இந்த ஏபிஐயை இவங்க தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றது தான். அதாவது இப்போ லாகின் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கும். ஓகே, இப்போ நம்ம லாகின் ஏபிஐ ஃபர்ஸ்ட் பண்ணுவோம். இப்போ ஆட் யூசர் பண்ணியாச்சுப்பா, டிபில போய் விழுந்துருச்சு. இப்போ லாகின் பண்ணுவோம். இப்போ பிகிரிப்ட் அப்படின்றத ஒன்று நம்ம என்ன செஞ்சிருக்கோம், எங்கடா இது பிகிரிப்ட் அப்படின்றத ஒன்று யூஸ் பண்ணியாச்சு. இப்போ அந்த பிகிரிப்டை வச்சு என்ன செய்ய போறோம்னா டீகிரிப்ட் பண்ண போறோம். என்கிரிப்ஷன்ல ஒரு விஷயம் இருக்கும். ஓகேவா? நீங்க என்கிரிப்ட் பண்ணீங்கன்னா திரும்பவும் டீகிரிப்ட் பண்ணிக்கலாம். ஹேஷிங்ல அந்த மெத்தடாலஜி இருக்கு. ஓகே, இப்போ ஆட் யூசர்னு இருக்கு. ஏதாவது ஒரு யூசர் ஒன்று எடுத்துக்குமே. எல்லாத்துக்கும் 1 2 3 4 5 தான் போட்டிருப்போம். Venki@yahoo.mail இந்த இது. ஓகேவா? லாகின் ஸ்கிரீன்ல என்னென்ன கண்டிஷன்லாம் இதுல கொடுப்பாங்க அப்படின்னா, லாகின் அப்படின்றது பேஜ்னு வச்சுக்கோங்க. இதுல இமெயில் அண்ட் பாஸ்வேர்டுன்னு இருக்கும். ஓகே, இப்போ இந்த இடத்துல இப்போ நான் Venki@yahoo.mail இப்படி நான் கொடுக்குறேன். பாஸ்வேர்டு வந்து இப்படி கொடுக்குறேன். ஓகேவா? எனக்கு ரிட்டன் அவுட்புட் என்னவா வரணும்? இதுக்கு நல்லா பார்த்துக்கோ. ஒரிஜினல் இது எடுத்தும் போடுறேன். குரு சொல்லுங்கண்ணா. இதுக்கு அவுட்புட் என்ன வரும்? இந்த மாதிரி கொடுத்து நான் உங்ககிட்ட சொல்றேன் Venki@yahoo.mail.c கொடுக்குறேன், 1 2 3 4 5 6 கொடுக்குறேன். நீ எனக்கு இது என்னவா கொடுத்தா யூசருக்கு புரியும் அப்படின்னு நீ நினைக்கிற? என்ன இன்வாலிட் இமெயில் அது. சரி, ஓகே, இப்போ வேலிட் இமெயிலாவே கொடுக்குறேன். ஆனா என்கிரிப்ட் ஃபார்ம்ல கொடுத்தாதான் புரியும்னு சொல்றீங்களா? புரியல டேய், அதுக்கும் இதுக்கு என்னடா மிஸ் மேட்ச் ஆகுது? ஏமா மிஸ் ஆகுது? இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இன்கரெக்ட் இமெயிலானா? அது ஒரு கரெக்டான ஒரு இது. வேற ஏதாவது சொல்லலாமா? இன்கரெக்டா உங்ககிட்ட ஒரு பாக்ஸ் இருக்குப்பா. ரெட் கலர், எல்லோ கலர்னு 2 கலர் இருக்கு. நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா, ஒயிட் கலரை கொடுத்துட்டு ஒயிட் கலர் இருக்கா இல்லையான்னு பார்க்க சொல்றேன். நீ என்ன சொல்றீங்க? ஆனா does not exist கொடுக்கலாமா? அப்படின்னு வரணும். ஏன் அப்படின்னா, என்னுடைய இன்வேலிட் அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஏன்னா இப்போ நான் இதை கொடுத்துட்டேன் அப்படின்னா இது வேலிட் தானே. அட் இருக்கு, டாட் இருக்கு, அதை ஃபாலோட் பை 2 or 3 கேரக்டர்ஸ் இருக்கு. அப்போ இது கரெக்ட். ஆனா இது என் டேட்டா பேஸ்ல இருக்கா இல்லைன்றதை செக் பண்ணணும். டேட்டா பேஸ்ல இல்லாம நீங்க எதுவுமே பண்ண முடியாது. அப்ப யூசருக்கு சொல்லிடணும், இந்த இமெயில் வந்து does not exist in our database அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடணும். ஓகேவா? ஒருவேளை இதை நான் கரெக்டா கொடுத்துறேன். நெக்ஸ்ட் இப்படின்னு இருக்கு, இப்படின்னு நான் கொடுக்குறேன். இதுக்கு என்ன பண்ணுவீங்க? இன்கரெக்ட் பாஸ்வேர்ட். கரெக்ட் தான். இன்கரெக்ட் பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் வேலிடேஷன் பண்ணணும். அப்போ நம்ம எதை வச்சு எடுக்கணும் அப்படின்னா, இப்போ இந்த இமெயில் வேலிடா இருந்தாதான் நீ பாஸ்வேர்டுக்கே போகணும். இமெயில தப்பா இருந்துட்ட, இமெயில் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் இன் அவர் டேட்டாபேஸ், இன்கரெக்ட் பாஸ்வேர்ட்னா சொல்ல முடியாது. ஏன்னா டேய் இதுவே இல்லை, அப்புறம் எதை வச்சு நீ பாஸ்வேர்டு எடுத்துருப்ப? நான் சொல்ல வர்றது புரியுதா புரியலையா? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் கரெக்டா இருக்கணும். அது இருந்தாதான் உன்னால பாஸ்வேர்டே எடுக்க முடியும். நீ இதையும் அவுட்புட் கொடுத்துட்டு இதையும் அவுட்புட்னா கொடுக்கூடாது. புரியுதா? எல்லாருக்கும் புரியுதா? புரியலனா கேளுங்க, அண்ணா உங்க கூட தான் இருக்கேன். ஓகே, லாகின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 லாகின்
இமெயில் கொடுக்குறேன், கூடவே பாஸ்வேர்டும் கொடுக்குறேன். இந்த இமெயில் என்னடா இது, இமெயில் பாஸ்வேர்டு இருக்குப்பா. இதுல ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ரெண்டுமே இருக்கான்னு செக் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அப்ப என்ன செக் பண்ணணும் அப்படின்னா இமெயில் இருக்கான்றதை செக் பண்ணணும். அப்ப எதை வச்சு செக் பண்ணலாம் அப்படின்னா ஃபைண்ட் இமெயில். ஓகேவா, அசின்க்கு இது அது வேற போடணுமா? சரி போட்டுக்கலாம். என்ன செய்ய போறேன் அப்படின்னா அசின்க்கு தான் இருக்கு. யூசர் மாடல்ல ஃபைண்ட் இப்படின்னு நான் கொடுக்குறேன். ஃபைண்ட்ன்றது நமக்கு என்னவா ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா அரே ஆஃப் எலமெண்டா ரிட்டர்ன் பண்ணும். அரே ஆஃப் எலமெண்டா ரிட்டர்ன் பண்ணும். எனக்கு அரேனா தேவையில்லை, எவனாவது ஒருத்தவன். ஏன்னா நம்ம இன்சர்ட் பண்ணும்போது என்ன சொல்லிடணும் அப்படின்னா யூனிக் இமெயில் தான் இன்சர்ட் பண்ற மாதிரி நம்ம சொல்லிடணும். அப்ப அப்படிதானே இருக்கு. ஆமா அப்படிதான் இருக்கு. அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இமெயில் ஏதாவது ஒண்ணு மேட்ச் ஆனாலும் அதை ரிட்டர்ன் பண்ணுப்பா அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். அதுக்கு என்ன கோடிங் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு மங்கூஸ் டாக்குமெண்ட்ல போயிட வேண்டியதான். எனக்கு தெரியும் அது என்னன்றது. ஃபைண்ட் ஒன்றுன்னு இருக்கும். ஃபைண்ட் ஒன் அப்படின்னா கண்ட்ரி குரோட்டியாவா. ஓகே, இப்போ இமெயில் நம்மளுடைய இமெயில் அப்படின்னு நம்ம கொடுக்கணும். ஓகேவா, ஃபைண்ட் ஒன் அப்படின்னு கொடுத்தா ஒன்னே ஒன்று தான். ஏன்னா நம்ம அரேவை எடுத்து அதை லூப் போட்டு எடுக்கிறதோட ஒரே ஒரு இமெயில் இருக்கான்னு செக் பண்ண அப்படின்னு சொல்ல போறோம். இதை செக் பண்ணிட்டு கன்சோல் லாக் பத்திக்கு நான் சும்மா ரிட்டனு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். இமெயில் பாஸ்வேர்டுன்னு ரெண்டு இது வாங்குறோம்பா லாகின்க்கு. ஃபர்ஸ்ட் அந்த இமெயிலை வச்சு மாடல்ல ஒரே ஒரு இமெயில் இருந்தா அதை எடு. அப்படி ஒண்ணு கூட இல்லை அப்படின்னா அவன் டேட்டா பேஸ்ல இல்லைன்னு அர்த்தம். ஓகேவா, அந்த யூசர் டேட்டாவை நான் கன்சோல் போட்டு பார்க்க போறேன். யூசர் டேட்டாவை கன்சோல் போட்டு பார்க்க போறேன். சும்மா இப்ப அது கீப் ஆன் லோட் ஆகிட்டே இருக்கும் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்று ரிட்டர்ன் பண்றேன். இப்ப சிக்கனோ அப்படின்னே கொடுக்குறேன், இப்படி கொடுக்குறேன். ஓகே, யாப் மெயில் இருக்கு. நான் இப்ப இந்த இது கொடுக்குறேன். எனக்கு இந்த நேம் தேவையில்லை, பாஸ் ஆகணும்னு தேவையில்லைன்னா இதை நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போகாது. இப்ப இதுதான் நம்மளுடைய இது. யூசர் டேட்டா நல். ஓகேவா, யூசர் டேட்டா நல். இப்ப இதுவே நான் இருக்கிற இமெயிலை கொடுக்குறேன். அப்ப டேட்டாவை ஏதோ ஒன்று கொடுக்குது. யூசர் டேட்டா நல்லுனா டேட்டா பேஸ்ல இல்லைன்னு அர்த்தம். கண்டிஷன் புரியுதா? சிக்குனு எங்க இதோ இருக்கு. அப்படி chickunu@yahoo.com டிபில இருக்கு. நான் இருக்கிற டேட்டாவை கொடுத்தா எனக்கு டேட்டாவை எடுத்து வந்து கொடுத்துரு. அதனுடைய அசோசியேட்டான நேம், இமெயில், பாஸ்வேர்ட், ஸ்டேட்டஸ் எல்லாத்தையும் எடுத்து வந்து கொடுத்து. இல்லை அப்படின்னா நல்லு கொடுத்து. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிஷன் எதை ஸ்டார்ட் பண்ணணும். இஃப் யூசர் டேட்டா இருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி இல்லை அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? உங்களை தாண்டா கொள்ளுங்களா, இப்பதான்டா வாய்க்கிலேயே பேசிட்டு சில பேருக்கு இன்னும் புரியுதுன்னு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். இப்ப இருந்துச்சுன்னா ஓகே, இல்ல அப்படின்னா நான் என்ன செஞ்சிடுறேன் அப்படின்னா ஒரு மெசேஜை போட்டுடுறேன், இமெயில் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னா அவனுக்கு புரிஞ்சிடும். ஓகே, இல்ல பழகுது அதனாலதான் அப்படின்ற மாதிரி. இமெயில் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் இதை தான் ஃப்ரண்ட் எண்ட்ல நம்ம காட்டும். chickunu@yahoo.mail. அப்ப அவன் செக் பண்ணுவான், ஓகே இல்லதான் போல அப்படின்னு சொல்லி. இப்ப இருக்கு அப்படின்னா என்ன செக் பண்ணணும் அப்படின்னா பாஸ்வேர்டு கூட இப்ப போராடணும். இப்போ ஒரு சில பேருக்கு இப்ப எனக்கு பவியோட இமெயிலோ இல்ல கிஷோரோட இமெயிலோ தெரிஞ்சிடும். kishore0108@gmail.com தெரிஞ்சிடும். ஆனா பாஸ்வேர்டு கண்டுபிடிக்க முடியாது. அப்ப இமெயில் கரெக்டா தான், இப்ப பாஸ்வேர்டு சொல்லு அப்படின்ற மாதிரி வந்து நிக்கணும். இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா யூசர் டேட்டா இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதுல இருக்கிற பாஸ்வேர்டை எடுத்துக்கணும். இந்த பாஸ்வேர்டை எடுத்துக்கணும். பாஸ்வேர்டுனா இங்க எடுக்கிறது இல்லை, இந்த கீயை எடுக்கணும்.
எனக்கு இப்போ என்ன செய்ய போறேன்னா யூசர் டேட்டா இதுல தான் இந்த ஆப்ஜெக்ட்ல தான் எனக்கு இந்த பாஸ்வேர்டு இருக்கு. யூசர் டேட்டால இருந்து இந்த பாஸ்வேர்டை மட்டும் தனியா எடுக்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணா எனக்கு வரும்? ஒரு ஃபீல்ட்ல வாங்கி வைக்கணும், ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அப்ப என்ன பண்ணணும்? நான் ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு. லைக் பாஸ்வேர்ட் யூசர் டேட்டால ஆப்ஜெக்ட்ல தான் அந்த பாஸ்வேர்டு இருக்கு. இந்த யூசர் டேட்டா ஆப்ஜெக்ட்ல தான பாஸ்வேர்டு இருக்கு. டாட் போட்டு எடுக்கலாம்ல. இப்ப யூசர் டேட்டா இருக்குன்னு சொல்லுது. அந்த இதுல ஆப்ஜெக்டா தான் டேட்டா வருது. யூசர் டேட்டால ஐடி, நேம், இமெயில், பாஸ்வேர்டு அப்படின்ட்டு ஆப்ஜெக்ட்ல இருந்து டேட்டாவை உங்களுக்கு எப்படி எடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படின்னா டாட் வச்சு எடுக்கணும்னு சொல்லியிருக்கு. இப்ப இதை தூக்கி இதுல ஹேஷ்டு பாஸ்வேர்டு இந்த மாதிரி வந்துச்சா, ரேண்டம் ஸ்ட்ரிங்கு அதுல இருந்துச்சு, நம்ம அதை எடுத்து வச்சாச்சு. இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா இந்த பாஸ்வேர்டு கூட நம்ம பாஸ்வேர்டை செக் பண்ணணும். இந்த பாஸ்வேர்டும் கரெக்டா இருக்கா அப்படின்றத செக் பண்ணணும். கண்டிப்பா கரெக்டா இருக்காது, ஏன்னா நம்ம அனுப்ப போறது 1 2 3 4 5 6. இப்படி இருக்கு. ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இது இந்த மாதிரி இருக்கு. இப்போ நீங்க கண்டிஷன் எழுதக்கூடாது. இஃப் பாஸ்வேர்டு ஈக்குவல் டு இந்த ஹேஷ்டு பாஸ்வேர்டானா நீ 2000 வருஷம் தவம் இருந்தாலும் அது நடக்காது. ஏன்னா இது 6 கேரக்டர் தான் வரும்போது இது எக்கச்சக்கமான கேரக்டர். அப்ப எப்படி இது பண்ணணும்? இல்லைன்னா நான் ரிஜிஸ்டர் பண்ணும்போது அதை தானே கொடுத்தேன் அப்படின்னும் போது என்ன பண்ணணும்னா ரிஜிஸ்டர் பண்ணும்போது நீ என்ன பண்ணிருக்கனா bcryptன்ற ஒரு பேக்கேஜ் யூஸ் பண்ணிருக்கல, அவங்கிட்ட போய் கேளு, அதே பாஸ்வேர்டை நான் இப்போ எடுத்துன்னு வந்திருக்கேன், அவனை செக் பண்ணி உள்ளார அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அகைன் நம்ம bcrypt npmக்கு போயிடணும். போயிட்டு நல்லா இருடா இதோ இருக்கு பாருங்க. இருக்கா? டு செக் a password bcrypt compare sync. hash syncனா புதுசா பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணுது. compare syncனா my plain text password, அதாவது 1 2 3 4 5 6 hashed password. hash அப்படின்னா db ல இருந்து எடுக்குது. இப்போ இந்த லைனை காப்பி பண்ணிட்டு let my plain text passwordன்றது இது, ஏன்னா அதுதான் 1 2 3 வருது. hashed passwordன்றது இது db ல இருந்து வருது. இப்போ இதை நான் கன்சோல் போடுறேன். ட்ரூ அப்படின்னு வருது. இதுவே நான் தப்பா கொடுக்குறேன், ஃபால்ஸ். புரியுதா? இப்ப இது என்ன பண்ணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னா டிபில இமெயில் இருக்கான்னு முதல்ல எடுக்கணும். எடுத்துட்டு அதுல இருந்து பாஸ்வேர்டை எடுக்கணும். பாஸ்வேர்டை எடுத்துட்டு அந்த பாஸ்வேர்டும் இப்ப நான் கொடுக்குற பாஸ்வேர்டும் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணணும். எப்படி செக் பண்ணுவீங்க? டிபி உள்ளார போகும்போது நீ சிங்க் பண்ணிட்ட, அவனை வச்சு அவன் ஏதாவது மெத்தட் வச்சிருப்பான், அந்த மெத்தட் வச்சு ஏதாவது இருக்கான்னு பாரு. இப்ப இந்த இஸ் வேலிட் இஸ் பாஸ்வேர்ட் வேலிட் அப்படின்றது உனக்கு ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனை கிடையாது. அப்படி இல்லை அப்படின்னா நீ எரராகவே த்ரோ பண்ண ஆரம்பிச்சு. இந்த டைம் இமெயில் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் சொல்லக்கூடாது, இன்கரெக்ட்
பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்லணும். வேலிடா இருந்துச்சு அப்படின்னா ஐடி, ஓகேவா, சும்மா இப்போதைக்கு யூசர் டேட்டால தான் எல்லாமே இருக்கு. ஸோ நான் ஐடியை ரிட்டர்ன் பண்ணுறேன். ஸ்டேட்டஸ் ஒன்று ஐடி, சும்மா ஒரு பேச்சு காணி. இப்போ நீங்கள் போயிட்டு உங்களுடைய இதை போய் பார்த்தீங்க அப்படின்னா இன்கரெக்ட் பாஸ்வேர்ட், இதுவே நான் மெயிலை தப்பாக கொடுக்குறேன், அப்போ இமெயில் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். மெயிலை கரெக்டாக கொடுக்குறேன், பாஸ்வேர்டை தப்பாக கொடுக்குறேன், இந்த மாதிரி இமெயிலும் பாஸ்வேர்டும் கரெக்டாக கொடுக்குறேன், உள்ளே ஜாவோ அப்படின்னு. புரியுதா? எதுக்காக இந்த ஐடியா அனுப்புறோம் அப்படின்றத நெக்ஸ்ட் கொஸ்டின். ஏன் அப்படின்னா உள்ள போனதுக்கு அப்புறம் யூசரோட எல்லா இன்ஃபர்மேஷனும் நீங்க வாங்கணும். அப்ப எதை வச்சு வாங்குவீங்க? எனக்கு இப்ப இந்த சிக்கனோட கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் வேணும். என்ன பண்ணுவீங்க? முதல்ல எல்லாத்தையும் வாரி வச்சுன்னு போயிடலாம் அப்படின்னா வேணாம். உள்ளார போயிட்டு ஐடின்னு ஒண்ணு கொடு, அந்த ஐடியில இருந்து ஃபைண்ட் ஒன்று பண்ணா சிக்கனும் ஆட்டு எல்லாமே வரும்போது. ஸோ அதனால ரிட்டர்ன்ல ஐடியை இப்போதைக்கு, ஆனால் ஐடி நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், ஆத்தரைசேஷன் டோக்கன் அப்படின்னு வரும். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். நாளைக்கு நான் சொல்லுவேனான்னு எனக்கு தெரியாது.